அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஐயனாத்துணை சீரியலில் 23 அக்டோபர் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கோஷ்டி நம்ம கும்பல் எல்லாம் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாம் சேர்ந்து நீலா அந்த சந்தாவோட ஐயனை இதுக்கு போயிருக்காங்க, குலதெய்வம் கோயில் போயிருக்காங்க. அங்கே வழக்கம் போல் அவங்க அத்தை இருந்துட்டு கஸ்தூரி இருந்துட்டு இந்த குடும்பத்தை கேவலமாக அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு பொண்ணுகள்லாம் கிடையாது. அதுவும் இவங்கள யாருக்குமே அதுக்கெல்லாம் துப்புள்ளன்ற மாதிரி கேவலமாக பேசும் பொழுது நம்ம நீலா வந்து வெகுண்டு எழுந்து ஆத்திரத்தோட ஏன் இல்லை, அதெல்லாம் இந்த வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தீச்சட்டி எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. வருமோ வராதோன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த பொண்ணு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே இவங்க குடும்பத்தில் உள்ளவங்கலாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்னமோ ஆகுமோ, இந்த பொண்ணால் முடியுமோ முடியாதோன்னு அப்படியே கஸ்தூரி ஆத்திரத்தில் இருக்குது. இங்கே அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்து கார்த்திகா கூட இருந்து பக்கத்தில் அவங்க மாலை போட்டு எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதோடு அப்படியே நடந்து வர்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்கன்னு தெரியுது. ஐயோ வலிக்குமோ பாவமேன்ட்டு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த பொண்ணை எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, கையெல்லாம் செவந்து புண்ணாயிடுச்சு. உடனே ஓடி போய் சோழன் என்ன செய்கிறான், வீடு வீடாக போய் கேட்டு அங்கேருந்து ஐஸ் க்யூப்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அப்படியே அந்த பொண்ணு உருகி போயிடுற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையாக எப்படின்றது நமக்கு தெரியலை. ஆனால் அவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் கணிக்க முடியுது. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா வானதிக்கு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அன்னை முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் வானதியை பற்றி பேச பார்த்தா நமக்கே இதாக இருக்குது. என்னடா இப்படி கிளி பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது, ஒரு ராட்சசி ராங்கிக்காரி அப்படின்னு அந்த பொண்ணை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி, அதுவும் அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டாமா பிரேமாண்ட சொல்லிட்டியான்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பா அம்மாலாம் ரெடி, ஒரு பைக் மட்டும் தான் கேட்குறேன். பாவி, வரதட்சணை கொடுத்தா உன் பிள்ளைய உன் தங்கச்சியை கல்யாணத்தை முடிச்சு கூட வைக்க போகிறீங்க, அது இந்த காலத்தில் என்ன வரதட்சணை வேறு, அதெல்லாம் பைக் ஏன் ஆட்டோ அடகு வச்சு வாங்கி தரேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த குடும்பமே கொஞ்சம் வித்தியாசமான குடும்பமாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் யார் இந்த பொண்ணுக்கு கல்யாணங்கிறத எப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு அவங்க அம்மாவை தயார்படுத்துகிறாங்க. அங்கே என்ன, நான் போய் மாப்பிள்ளையெல்லாம் பண்ணிட்டு வரேன், இல்லைனா அந்த ஐயனார் இது குடும்பம் தான் வந்து உங்களுக்கு சம்மந்தி ஆயிரும், சம்மந்தமாக அப்படின்ட்டா. அதெல்லாம் கூடாது, முடியாது. கையில் இதில் வந்து திருட்டு கல்யாணம் தான் கண்ணாலம் என்ன பண்ணணுன்னு இருந்தால் அதை ஒன்றும் மாற்ற முடியாது அப்படின்னு அவங்க அம்மா புலம்புறாங்க. அப்புறம் இந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு வழியாக வா போகலான்னா, இதே எதுக்கு என்ன விட அப்படின்னு கேள்வி கேட்குது. அப்புறம் அப்பாவுக்கு முடியாமல் இருந்தப்ப ஆக்சிடெண்ட் ஆனப்போ அப்பாவுக்காக வேண்டிக்கிட்டது பொங்க வைக்கணும் அப்படி இப்படின்னு பொய்ய சொல்லி அந்த பொண்ணை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கோயிலில் அந்த வசந்தோட ஃப்ரெண்டு பிரேமுக்கும் இந்த பொண்ணு வானதிக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே அந்த பொண்ணு என்ன கலையபரம் பண்ண போகுது, எப்படி ஆக போகுதுன்னு தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.